படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதுல 2 பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க, கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ போலீஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு சப் இன்ஸ்பெக்டரா வராங்க. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் வந்து நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தன் வந்து அவங்க 2 பேரையும் விடக்கூடாது, கொல்லணும், ஓடி போனவங்களை சும்மா விடக்கூடாது சொல்ல, ஓடி போன 2 பேரும் வந்து பஸ்ல இருக்கவங்க கிட்ட எங்க லவ்வுக்கு ஒத்துக்கல, அதனால தான் ஓடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து அதுல இருக்க ஒருத்தங்கிட்ட இந்த பஸ்ல பேய் இருக்குன்னு சொல்ல, அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கார ஒருத்தன் திருடிடுறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ்க்கான கன்னு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதே கார்ல தான் இருக்கு. அந்த கார்ல இருக்க டீட்டெயில்ஸை திருடினவன் அந்த பஸ்ஸில் தான் போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வந்து பஸ்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாரு. பஸ்ஸில் இருந்த 2 ஜோடிங்களுடைய பேக்லேயே வந்து நகை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் வந்து அந்த நகையை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதை பார்த்து பஸ்ஸில் இருக்க எல்லாருமே வந்து வில்லன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஹீரோ வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வந்துடுறாரு. பஸ்ஸில் இருந்த 3 வில்லன்களையும் வந்து பயங்கரமாக அடித்து அந்த பஸ்ஸில் இருக்கவங்களையும் காப்பாற்றிடுறாரு. அந்த பேக்கில் நம்ம ஏற்கனவே ஹீரோ வந்து விசாரிச்சுட்டு இருந்த கேஸில் இருக்கக்கூடிய நகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏ தான் அதுக்கான குற்றவாளிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதே பஸ்ஸில் ஹாரோரா பயங்கரமாக ஏதோ நடக்குது, ஏதோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால வந்து பஸ்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹீரோயினி கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினி வந்து அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே வந்து ஒரு திருடன் வந்து ஒரு அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான், தன்னுடைய அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ஹீரோயினியும் வந்து அந்த பஸ்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஊட்டிலேருந்து அவங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பஸ்ஸே வரல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அதே சமயத்தில் அந்த எம்எல்ஏவுடைய ஆளுங்களும் அந்த காதல் ஜோடியை தேடி வந்து பஸ்ஸில் இருக்க எல்லாரையுமே வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பஸ்ஸிலே பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் வந்துட்டு இருக்குது. எம்எல்ஏவும் வந்து அவங்க 2 பேரும் கொல்ல சொல்ல, அதில் அந்த பொண்ணுடைய கழுத்து மேலே கத்திப்பட்டு அந்த பொண்ணும் அதே இடத்துல இறந்து போயிடறான். இதை பார்த்த ஹீரோவும் பயங்கர கோவமாக இருக்கு. அந்த நேரத்தில் பஸ்ஸும் வந்து தவறுதலாக வந்து அங்கே இருக்க பள்ளத்தில் விழ போக, அங்கே இருக்க எல்லாமே வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கடைசியாக பஸ்ஸு வந்து வேறு வழியே இல்லாமல் பள்ளத்துலேருந்து விழ, அந்த பஸ்ஸுலேருந்து 4 பேர் மட்டும்தான் கடைசியாக வந்து உயிர் பழைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்டேயும் அதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மற்ற அதிகாரிங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணமான அந்த எம்எல்ஏ குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் சீனில் ஆக்சிடென்ட் ஆன கார் வந்து நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா கார் அப்படிங்கிற உண்மை ஹீரோவுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்படிங்கிறதே 2016 தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ்ஸு லூப் மாதிரி திரும்ப திரும்ப அப்படியே பண்ணுது அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிறாரு. இதோட கிளைமேக்ஸையும் முடிக்கிறாங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.